மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். ஒரு வேத பகுதி உங்களுக்காக இந்த தினத்திலும் வாசிக்கப்பட்டது. குறிப்பாக தீத்துவுக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலின் நிருபத்தினுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். அவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவி சம்பூர்ணமாக பொழிந்தருளப்பட்டது என்ற ஒரு ஆவிக்குரிய தகவலை தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய ஆலோசனைகள் கொடுத்து கடிதம் எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவி சம்பூர்ணமாக நிறைவாக பொழிந்தருளப்பட்டது. எதற்காக பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்டது? ஏன் இந்த பரிசுத்த ஆவியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சம்பூர்ணமாக பொழிந்தருளப்பட வேண்டும் என்ற கேள்வி கேட்போம் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு தம்முடைய சீடர்களுக்கு பல்வேறு விதங்களில் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவ்விதமாக வெளிப்படுத்தி வருகிற காலகட்டத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும். Holy Spirit will come upon you. உங்கள் மேல பரிசுத்த ஆவி வரும். அப்போ என்ன நடக்கும் என்றால், you will be strengthened. நீங்கள் பலமடைவீர்கள். பலமடைகின்ற பொழுது என்ன நடக்கும் என்றால், நீங்கள் எல்லாம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். You will be my witnesses. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எதற்காக பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்டது? பரிசுத்த ஆவியின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக வருகின்ற வல்லமையின் மூலமாக நாம் பலமடைந்து திடனடைந்து இயேசு கிறிஸ்துவிற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதென்றால், நாமும் இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக இருப்பது என்று சொன்னால், ஏதோ இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு தோற்றத்தை நமக்கு உருவாக்கி கொள்வதல்ல, இயேசு கிறிஸ்துவை போல நாம் தோற்றம் அளிப்பதல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை முறைக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்வின் மூலமாக பிரதிபலிப்பது. We have to reflect the lifestyle of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்க்கை மூலமாக பிரதிபலித்து காண்பிப்பது. இந்த நாட்களிலே, இந்த 4 நாட்களும் உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முன்வருகின்ற பொழுது, ஒரு கிறிஸ்தவன் என்றால் யார்? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? ஒரு கிறிஸ்தவ வாழ்விற்கு எது அவசியம்? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுது வெற்றி அடையும் என்ற கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாக தேவனுடைய ஆவியின் மூலமாக உங்களோடு நான் சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யார் கிறிஸ்தவங்க? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா நாம் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். இயேசுநாதரை நாம கடவுள்னு நம்புறதுனால நம்மை கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஜெபம் பண்றதுனால, பைபிள் படிக்கிறதுனால, சர்ச்சில் வந்து வர்ஷிப் பண்றதுனால, பாடல்கள் பாடுகிறதுனால, துதிக்கிறதுனால, இல்லைன்னா நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுனால நம்மை கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனா வேதபூர்வமாக, வேத வார்த்தைகளின் அடிப்படையிலே யார் கிறிஸ்தவர்கள்? எது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பவற்றை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் அது கிறிஸ்துவனுடைய வல்லமையை சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவனுடைய வல்லமையை சார்ந்து வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். சுய வல்லமையை கொண்டல்ல, கல்வியின் வல்லமையை கொண்டல்ல, ஞானத்தின் வல்லமையை கொண்டல்ல, தத்துவார்த்த ரீதியான சிந்தனை ஆற்றலின் வல்லமையை கொண்டல்ல, பணத்தின் வல்லமையை கொண்டல்ல, பிறவிதமான செல்வாக்களின் மூலமான வல்லமை கொண்டல்ல. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்வை தேவ பலத்தை சார்ந்து அமைத்துக் கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, the power of Lord Jesus Christ, அவருடைய வல்லமையை சார்ந்து நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவி நம்மேல் பொழிந்தருளப்பட்டிருக்கிறது என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். லெந்து காலம் என்று ஆசரிக்கப்படுகிற காலத்தின் இறுதி பகுதியிலே நாம் வந்திருக்கின்றோம். இந்த காலகட்டங்களிலே குறிப்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதையும் அவர் பாடுகள் அனுபவித்ததையும் அதன் மூலமாக நிகழ்ந்த நிகழ்வுகளை நாம் அதிகமாக சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம், கேட்கின்றோம்.
இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? For what purpose Jesus came to this world? எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? இந்த கேள்வி கேட்கின்ற பொழுது நமக்கு பலவிதமான பயனுள்ள விடைகள் கிடைக்கின்றது. இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் சென்று அவர் அறையப்பட நேர்ந்தது? எதற்காக அவர் பாடுகளை சகிக்க நேர்ந்தது? எதற்காக அவமானப்பட நேர்ந்தது? எதற்காக ரத்தம் சிந்தப்பட நேர்ந்தது? எதற்காக அவர் ஜீவனை கொடுக்க நேர்ந்தது? எதற்காக இவையெல்லாம்? இவ்விதமாக சிலுவையிலே சென்று இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்ததின் மூலமாக பல்வேறு தேவ ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டது. அதை குறித்து தான் நாம் இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியாகிய தீத்து 3ஆம் அத்தியாயத்தினுடைய 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கூட நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது சிலுவையின் மூலமாக பல்வேறு தேவ ஆசீர்வாதங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. சிலுவையில் இயேசு கிறிஸ்து தம்மை அறையப்பட ஒப்பு கொடுத்ததின் வாயிலாக மனுக்குலத்திற்கு பல்வேறு ஆசீர்வாதங்கள் வந்து சேர்ந்தது. அந்த ஆசீர்வாதங்களில் முக்கியமான ஒன்றுதான் கிறிஸ்துவனுடைய வல்லமை. இந்த வல்லமையை சார்ந்து நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால், இந்த வல்லமையை பெற்றுக் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை முறை அமைந்தால் அதனுடைய பெயர் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறது தான் கிறிஸ்தவர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வல்லமை வெளிப்பட்டது. இப்பொழுது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக 2 விதங்களிலே வல்லமைகளை பெற முடியும். ஆண்டவருடைய வல்லமை 2 விதங்களிலே வெளிப்படுகிறது. குறிப்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் வல்லமை பொருந்தினவராக இருந்தார், இல்லையா? அப்போஸ்தலர்கள் 10ஆம் அத்தியாயத்தினுடைய 38வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக, அபிஷேகிக்கப்பட்டவராக, நன்மை செய்கிறவராக சுத்தி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய நாட்களிலே வல்லமையான பல நிகழ்வுகள் நிகழ்ந்தது. குறிப்பாக வியாதியஸ்தர்கள் அந்த வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். வியாதியிலிருந்து மனிதனை விடுவிக்கின்ற வல்லமை அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டது. பிசாசுகள் அவருடைய வல்லமையினாலே மனிதர்களை விட்டு வெளியேறி சென்றன. பிசாசுகளை துரத்துகின்ற வல்லமை கிறிஸ்துவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது. காற்றையும் கடலையும் அவர் அமர்த்த இயன்றவராக இருந்தார். இயற்கையின் மேல் ஆளுகை செய்கிற அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. முடவனை நடக்க வைத்தார், குருடனை பார்க்க வைத்தார், செவிடனை கேட்க வைத்தார். பலவிதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் அவர் ஆரோக்கியமாக்கினார். இவ்விதமாக பல விதங்களிலே அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்ல ஆயத்தமான அந்த வேளை வரைக்கும் பல விதங்களிலே வல்லமை வெளிப்பட்டது. அந்த வல்லமையின் மூலமாக அநேகர் பயனடைந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்ல நேர்ந்தது, சிலுவையை சுமக்க நேர்ந்தது, சிலுவையிலே பாடுபட நேர்ந்தது, அவமானங்களை சகிக்க நேர்ந்தது, அறையப்பட நேர்ந்தது, ரத்தம் சிந்த நேர்ந்தது. அதன் மூலமாக என்ன நடந்தது என்று சொன்னால் இன்னொரு வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. இன்னொரு வல்லமை, இதுவரையிலும் வெளிப்பட்ட வல்லமையின் மூலமாக வியாதிகள் குணமாகின, பிசாசுகள் ஓடின, இயற்கையும் கீழ்ப்படிந்தது, மரித்தோர் உயிரோடு எழுந்து வந்தார்கள். பலவிதமான இயற்கையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் அவர் மூலம் ஆரோக்கியம் அடைந்தார்கள். ஆனால் அந்த சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக இன்னொரு வல்லமை வெளிப்பட்டது. அந்த வல்லமையை குறித்து தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 8ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் சற்று முன்பு நினைவுகூர்ந்தோம். பரிசுத்த ஆவி என்கிற வல்லமை. அல்லேலூயா. அவரது பலவிதமான வல்லமைகள் வெளிப்பட்டது. இந்த வல்லமைகள் எல்லாம் மனித வாழ்விற்கு பல விதங்களிலே பயனுள்ளதாக இருந்தது. சரீரம் தொடர்பான பல வியாதிகளை இது நீக்கினது. வாழ்வு தொடர்பான பல நன்மைகளுக்கு அது உதவினது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சென்று தம்முடைய ஜீவனை கொடுக்க நேர்ந்தது. எதற்காக என்று பார்க்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து 2 விதமான வல்லமைகள் புறப்படுகிறது. நன்றாக கவனிக்கணும். தேவனிடத்திலிருந்து 2 விதமான பவர், 2 kinds of power, 2 விதமான வல்லமைகள். ஒன்று, மனிதனுடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே அவர் எதையும் செய்ய முடியும். He is almighty God, all powerful God. Anything he can do. என்ன வேணாலும் செய்யலாம். ஆதியிலிருந்தே பார்க்கும் பொழுது தேவன் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய
ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, வலிமை வாய்ந்த ஒரு ராஜா மோசேக்கு முன்பாக கீழ்ப்படிய நேர்ந்தது. ஒரு ராஜாவை இறுதியிலே தேவன் கீழ்ப்படிய வைத்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒருவனை அனுப்பி நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மன்னனை கீழ்ப்படிய வைத்தார். அதற்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது செங்கடல் என்ற ஒரு அந்த கடல் வழியாக போக நேர்ந்தது. அந்த செங்கடலையே அவர் பிளந்தார். அதற்கு பிறகு வானத்திலிருந்து 40 ஆண்டுகள் மன்னாவை பொழிய வைத்தார். கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார். அவர்களை எதிர்த்த எல்லா ராஜாக்களையும் விழ வைத்தார். அதிசயங்களும் அற்புதங்களும் தினசரி நிகழ்வுகளாக தொடர்கதைகளாக தொடர்ந்தது. பலவிதங்களிலே அவர்கள் அற்புதமான செயல்களை பார்த்தார்கள், அதிசயமான செயல்களை பார்த்தார்கள். அக்னி ஸ்தம்பம் சென்றது, மேக ஸ்தம்பம் சென்றது. மாறா என்ற இடத்திலே வருகிறவர்கள் தண்ணீர் மதுரமாக மாறினது. பல விதங்களிலே தேவ வல்லமை வெளிப்பட்டது. அந்த ஜனங்களை வழிநடத்தி செல்லுகின்ற பாதையிலே ஏற்பட்ட அனைத்து தடைகளையும் தேவன் தகர்த்தெறிந்தார். தகர்த்தெறிவதற்கு அவரிடத்திலே வல்லமை இருந்தது. அந்த வல்லமை மோசேயின் மூலமாக வெளிப்பட்டது. ஆனாலும் ஒரு பரிதாபமான விஷயம் என்னவென்று சொன்னால், இத்தனை வல்லமைகளை கண்ட மக்கள், இத்தனை அதிசயமான நிகழ்வுகளை காண்பதற்கு வாய்ப்பு பெற்ற அந்த மக்கள் எங்க போய் சேரல? கானானுக்கு போய் சேரவில்லை. தேவன் எங்கே அவர்களுக்கு தேனும் பாலும் ஓடுவது போன்ற ஒரு ஆசீர்வாதமான பகுதியை தெரிந்தெடுத்து ஆயத்தமாக்கி வைத்திருந்தாரோ, எங்கே அவர்களுக்காக ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை அவர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்தாரோ, எங்கே அவர்களை அழைத்து சென்று வாழ வைப்பேன் என்று சொல்லியிருந்தாரோ, அங்கே அவர்களை அழைத்து சென்று அவர் வாழ வைக்க முடியவில்லை. எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற அந்த ஜனங்களுடைய யாத்திரையிலே அவர்களை தடுப்பதற்கு வந்த அத்தனை தடைகளையும் தேவன் தகர்த்தறிந்தார். ஆனாலும் அவர்களை கானானுக்கு சென்று வாழ வைக்க முடியவில்லை. அந்த ஜனங்கள் அதிசயங்களை கண்ட பின்னர், அற்புதங்களை கண்ட பின்னர், பல்வேறு விதமான தேவ வல்லமைகளை கண்ட பின்னர் அவர்கள் அந்த கானகத்திலே மடிந்து போனார்கள். காரணம் என்ன? வாட்ஸ் த ரீசன்? காரணம் என்ன? தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், சகல அதிகாரங்களை உடையவர். அவர் நினைத்தால் அதை செய்யாமல் தடை செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. எனவேதான் யோபுடைய புத்தகம் பார்க்கிறோம், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று யோபு என்ற பக்தன் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாக சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் அத்தனை அதிகாரங்களை செலுத்தி தேவன் வல்லமையான நிகழ்வுகளை நிகழ வைத்து அந்த ஜனங்களுக்கு உதவி செய்தார். ஆனாலும் even then they were not able to enter into the blessed land that God had promised. தேவன் வாக்களித்த அந்த ஆசீர்வாதமான இடத்திற்கு போய் சேர முடியல. காரணம் என்ன? வெளியில நிறைய அற்புதங்களை தேவன் செய்ய முடிந்தது. அவருடைய சரீரத்துக்கு தேவையான நன்மைகளை தம்முடைய வல்லமையாலே அவர் கொடுக்க முடிந்தது. ஆனாலும் அவர்களுடைய உள்ளான இருதயத்தை என்ன செய்ய முடியல? மாற்ற முடியல. கடைசி வரையிலும் அந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர்கள் வணங்கா கழுத்துடையவர்கள், ஸ்டிஃப் நெக்கட் பீப்புள், வெண்கல கழுத்துடையவர்கள். கடைசி வரையிலும் தங்களுடைய இருதயத்தின் மாறுபாடுகளுக்கு ஏற்றபடி வாழ்ந்தவர்கள். இத்தனை அற்புதங்களை கண்டபினரும், இத்தனை அதிசயங்களை கண்டபினரும், இத்தனை வல்லமையான நிகழ்வுகளை கண்டபினரும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ளான மாற்றம் இல்லை. அந்த உள்ளான மாற்றத்தை தேவன் செய்யவில்லை. ஒரு மனிதனுக்காக தேவன் வெளிப்புறமாக 1000 நன்மைகளை செய்யலாம். ஆனாலும் அந்த மனிதன் தன்னுடைய இருதயத்திற்குள் இருப்பது இன்னதென்பதை உணர்ந்து அந்த இருதயத்தை மாற்றும்படியாக தேவனை அழைத்தாலன்றி அந்த இருதயத்துக்குள்ள ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் வேதம் கூறுகிற உண்மை. இத்தனை அற்புதங்களை அவர்களுக்காக தேவன் செய்தாரே, இத்தனை அதிசயமான காரியங்களை நிகழ்த்தினாரே, ஆனா என்ன பண்ண முடியல? அவர்களை கொண்டு சேர்க்க முடியல. காரணம் என்ன? தடைகள் அல்ல. பார்வோன் தடுக்க முடியல, செங்கடல் தடுக்க முடியல, யோர்தான் தடுக்க முடியல, எரிகோ தடுக்க முடியல, வேற எந்த ஒன்று தடுக்க முடியல. அவர்களை தடுத்தது எது? அவர்களுடைய கடினமான இருதயம். அவருடைய கடினமான இருதயம், ஸ்டோனி ஹார்ட், கல்லான இருதயம். இந்த கல்லான இருதயத்தை மாற்றி சதையுள்ள இருதயமாக்குவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பகுதியிலே, மனிதனுடைய சரீரத்திலே தேவன் எத்தனை அற்புதங்களை செய்தாலும்
அவனுடைய இருதயத்திற்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு அற்புதத்தை செய்யவில்லை என்றால் அவனுடைய வாழ்விலே அவன் வாழ்வடைய மாட்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக விளங்க மாட்டான். ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை மாற்றாமல், ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்திற்குள் மாறுதலை எதிர்பார்க்காமல் எத்தனை நாள் அவன் வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு ஆசீர்வாதமாக இராது. சாலோமன் ராஜாவுக்கு தேவன் கொடுக்காத ஆசீர்வாதமா, அவன் அடையாத நன்மைகளா? அறிவுக்கு அறிவு, ஞானத்திற்கு ஞானம், புத்திக்கு புத்தி, விவேகத்திற்கு விவேகம், பணத்திற்கு பணம், பொருளுக்கு பொருள், ஆஸ்தி அந்தஸ்துக்கள் அனைத்தும் அவனுக்கு அபரிமிதமாக இருந்தது. அவனுடைய புத்தகமாகிய பிரசங்கியில் எழுதுகின்ற பொழுது, என் கண்கள் இச்சித்த எந்த ஒன்றுக்கு நான் தடை செய்யவில்லை, என்னுடைய இருதயம் விரும்பின எல்லாவற்றையும் நான் பெற முடிந்தது. I could get all that my heart desired. என்னுடைய இருதயம் விரும்பின எல்லாத்தையும் பெற முடிந்தது. நல்லா சாப்பிட்டேன், நல்லா ட்ரெஸ் பண்ணேன், என்ன மாதிரி எவனும் சாப்பிட்டது கிடையாது, என்ன மாதிரி எவனும் உடுத்தது கிடையாது, என்ன மாதிரி எவனுமே லக்ஸூரியஸாக வாழ்ந்தது கிடையாது. அவனுடைய வார்த்தைகள் மூலமாக அவன் எவ்வளவு செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தான் என்பதை அறிய முடிகிறது. தேவன் அவனுக்கு ஆஸ்தி அந்தஸ்தையும் அறிவை ஞானத்தையும் ஒன்றாக சேர்த்து கொடுத்திருந்தார். ஆனாலும் என்ன சொன்னான் தெரியுமா? மாயை, மாயை, எல்லா மாயை. சூரியனுக்கு கீழே நடந்தவைகள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன், எல்லா மாயை மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது. I have watched all the things which was done under the sun, but everything is meaningless, everything is meaningless. எல்லாமே மாயை. அதனால் தான் பிரசங்கி 2ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்தை சொல்கிறார், இந்த உலக வாழ்க்கையை நான் வெறுத்தேன், இந்த வாழ்வு எனக்கு பிடிக்கல, I hate this life. யார் சொல்றது? காசு இல்லாத ஒரு மனுஷனா, அறிவில்லாத ஒரு மனுஷனா, அந்தஸ்து இல்லாத ஒரு மனுஷனா, அதிகாரம் இல்லாத ஒரு மனுஷனா, ஒரு நாட்டையே ஆண்ட மனுஷன், நல்ல அறிவு படைத்த மனுஷன் சொல்றான், இந்த வாழ்வே எனக்கு பிடிக்கல. இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வறுமை இருக்குது, நோய் இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ரிலேஷன் பெட்டராக இல்லை. அதனால் நாம் அடிக்கடி சொல்கிறோம், வாழ்கிறதே பிடிக்கல, பிள்ளைகள் பிறந்து வளர்றவில்லை, பிள்ளைகள் கீழ்ப்படியாமைகள், பிள்ளைகள் சொன்னால் கேட்கல, அவங்கவுங்க பாதையில் போகிறாங்க, கணவன் குடிக்கிறான், மனைவி தப்பாக போயிட்டு இருக்கிறா. இது போன்ற சூழ்நிலை அநேகருக்கு வாழ பிடிக்காமல் போகுது. ஆனால் சாலோமன் ராஜாவுக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, எல்லாமே அவருக்கு சுமூகமாகத்தான் இருந்தது. அவர் ஒருத்தர் மாற்றி 1000 பேரை கல்யாணமும் பண்ணார், வெள்ளியையும் தங்கத்தையும் கற்களை போல குவித்தார், எல்லாம் செஞ்சார். கடைசியில் சொன்னார், வாழ பிடிக்கல. காரணம் என்ன? எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார், அவனை சுற்றிலும் அனைத்தும் சௌகரியமாக இருந்தது, சந்தோஷத்திற்குரியதாக இருந்தது. ஆனால் அந்த இருதயத்திலே தேவன் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, தேவனை தேடுகிற அனுபவம் இல்லை. தாவீதை போல அவன் சொல்லுவான், கர்த்தரே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சங்கீதம் 16:8 I have put my God before me always. எப்போ ஆண்டவர் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அதுபோன்று சாலோமனால் சொல்ல முடியல. அவனுடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுதுமே உலகம், எவ்வளவு அனுபவிக்கலாம், எவ்வளோ நல்லா சாப்பிடலாம், எவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், எவ்வளோ ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு யார் யார் வந்து என்னை புகழ போகிறாங்க, யார் யார் வந்து என்னை வாழ்த்த போகிறாங்க, யார் யார் வந்து எனக்கு பரிசு கொடுக்க போகிறாங்க, யார் யார் வந்து உன்ன மாதிரி உலகத்தில் ஒருவருமே இல்லை என்று முகஸ்துதி போட போகிறாங்க. இதையே பார்த்து கொண்டு, இதையே ரசித்து கொண்டு, இதையே எதிர்பார்ப்பாக வைத்து கொண்டு அவருடைய வாழ்க்கை இறுதியிலே வெறுமை, விரக்தி, சலிப்பு, சஞ்சலம் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன். எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? இன்றைக்கு நற்செய்தி கூட்டங்களுக்கு செல்லுகிற மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? தொலைக்காட்சி வழியாக தேவ ஊழியருடைய செய்திகளை பார்க்கிற மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஜெபக்கூடுகைகளுக்கு செல்லுகிற மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கணும், வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் போகணும், குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனை நீங்கணும், வேலை வாய்ப்பின்மை நீங்கி வேலை கிடைக்கணும், தொழிலில் உயர்வு வரணும். இந்த விதமாக சரீர ரீதியாக, பொருளாதார ரீதியாகத்தான் நாம் ஆசீர்வாதங்களை தேடுகிறோம். நற்செய்தி கூட்டங்கள் என்றால் அங்கே அற்புதங்கள் நிகழ வேண்டும், அதிசயங்கள் நிகழ வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்லப்பட வேண்டும், மேடையிலே வந்து விழுந்து விட வேண்டும். இது போன்ற காரியங்கள் தான் இன்றைக்கு அதிகமாக சிந்திக்கப்படுகின்றது. இது போன்ற காரியங்கள் நற்செய்தி கூட்டங்களில் இல்லை என்று சொன்னால் அது ஒரு நற்செய்தி கூட்டமாகவே நம்மால் ஃபீல் பண்ண முடிகிறதில்ல.
நம்முடைய எதிர்பார்ப்புகள் இவைகளாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இவைகளை எதிர்பார்க்க கூடாது என்று அர்த்தம் அல்ல. ஆனால் எதிர்பார்க்க வேண்டியவைகளை எதிர்பார்த்து அடைந்திருக்கின்றோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நமக்கு உருவாக்கினது என்ன, நம்முடைய வாழ்விற்கு அவர் கொண்டு வந்தது என்ன, அதை பெற்றுக் கொண்டோமா? அதை அடைந்து கொண்டோமா? நம்முடைய வாழ்விலே ஒரு வல்லமையை கொடுப்பதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்க்கை சரியான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிக்க நேர்ந்ததே, அந்த சிலுவையின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த தேவ வல்லமையை நம்முடைய வாழ்விலே எதிர்பார்க்கின்றோமா? எந்த ஊழியக்காரர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாரு, யார்கிட்ட போனா என்னுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லுவாங்க, எங்க போனா எனக்கு வியாதி நீங்கும், எங்க போனா என்னுடைய கஷ்டம் நீங்கும், இவைகளைத்தான் நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போவது வரையிலும் நன்றாக கவனியுங்கள், வியாதிகளை குணமாக்கி கொண்டிருந்தார், பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தார், வாழ்க்கையிலே பலவிதமான அற்புதங்களை அநேகர் காணும்படி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட அற்புதங்களை ஜனங்கள் தேடி வந்த சூழ்நிலையிலே அவர் அதை பார்த்து சந்தோஷப்படவில்லை. யோவான் 6ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு கூட்டம் மக்கள் அவரை தேடி வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஏற்கனவே அதுபோன்ற ஒரு நற்செய்தி கூட்டத்திலே அவர் தேவ செய்தியை வழங்கின பொழுது அங்கிருக்கின்ற மக்கள் 5000 பேருக்கு அதிகமானவர்கள் அவராலே அப்பத்தினால் போஷிக்கப்பட்டார்கள். 5 அப்பங்களை பெற்றுக்கொண்டு 5000ஆக மாற்றி அங்கிருந்த எல்லாருக்கும் அவர் கொடுத்தார். இதுபோன்ற அற்புதங்கள் தொடர வேண்டும், இதுபோன்ற ஒருவர் தான் நமக்கு ராஜாவாக வருவது நல்லது என்ற எண்ணத்தோடு மறுபடியும் மக்கள் அவர்களை தேடி வந்தார்கள். தேடி வந்த சூழ்நிலையிலே அதை பார்த்து இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படவில்லை, மகிழ்ச்சி அடையவில்லை. அற்புதத்தை தேடி வருகிற மக்கள் எவ்வளோ வேதனையான பின்னணிகளோடு வருகிறார்களே, அவர்கள் விரும்புவதை கொடுப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு அன்று அந்த அற்புதத்தை அவர் செய்யவில்லை. அதற்கு பதிலாக சொன்னார், நீங்கள் அப்பத்தை புசித்து திருப்தி அடைந்ததுனால தான் மறுபடி என்ன தேடுறீங்க, என்னிடத்திலிருந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் தேடுறீங்க. ஆனால் உங்களுக்கு எது தேவை என்று நான் அறிந்து எதை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேனோ அதை நீங்கள் விரும்பவில்லை. நான் ஏதோ உங்களுடைய வயிற்று பசியை தீர்ப்பதற்கான ஒரு அப்பத்தை கொடுப்பதற்காக உங்களிடத்தில் வரவில்லை. மோசே 40 ஆண்டு காலமாக அவ்விதமான ஒரு அப்பத்தை கொடுத்தான். தேவனுடைய வல்லமை பெற்ற அவன் மூலமாக 40 ஆண்டுகள் மக்களுக்கு அப்பம் கிடைத்தது. ஆனால் வாட் ஹேப்பன், என்ன நடந்தது? அவர்கள் அழிந்தார்கள். they were destroyed. 40 வருடம் ஆண்டவருடைய நன்மையை பெற்றவர்கள் அழிந்தார்கள். ஆனால் நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறேன் சொன்னா, நித்தியமாக நீங்கள் வாழ்வதற்கு, நித்தியமாக நீங்கள் ஜீவனோடு இருப்பதற்கு, உங்களை வாழ வைப்பதற்கு தேவையான உண்மையான அப்பத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். அதை குறித்து அவர் பேச ஆரம்பித்தார். கூட்டம் கலைய ஆரம்பித்தது. அவர் பேசிக்கொண்டே இருந்தார், அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள். யோவான் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லுகிறார்கள், நாம போயிடுவோம், let us go back, it's a very hot teaching, who needs it, இது யாருக்கு வேணும்? பிரசங்கம் கேட்கவா நாங்கள் வந்தோம்? ஏதோ ஒரு சொற்பொழிவை கேட்கவா வந்தோம்? ஒரு ஆன்மீக உபதேசத்தை கேட்கவா வந்தோம்? அன்றைக்கு 5 அப்பத்தை வாங்கி 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்ததாக வந்து கதை சொன்னாங்களே, அதை மாதிரி ஏதாவது ஒன்று நிகழாதா என்ற எண்ணத்தில் தானே இன்றைய தினம் வந்தோம். ஆனால் இவரோ பிரசங்கமே பண்ணி கொண்டிருக்கின்றார், நமக்கு என்ன வேணும் என்று நான் விரும்புகிறோம், அதை தரலையே. இட்ஸ் அ வெரி ஹாட் டீச்சிங், நம்ம போயிடுவோம். கடைசியில் மிஞ்சினது எத்தனை பேர்? 12 பேர். அந்த 12 பேரை பார்த்து இயேசுநாதர் கேட்குறார், என்னப்பா நீங்கள் 12 பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அவர் இந்த பூமிக்கு எதை கொண்டு வந்தாரோ, எதை கொடுப்பதற்காக அவர் வந்தாரோ, எது ஜனங்களுக்கு அவசியம் என்று அறிந்து கொண்டு வந்தாரோ, அதை குறித்து அவர் விளம்பரம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், இதெல்லாம் யாருக்குங்க வேணும்? இந்த காலத்தில் யார் போய் நற்செய்தி கூட்டங்களுக்கெல்லாம் உட்காருங்க? இங்கு பிரசங்கிக்கப்படுவதை விட வேறு எங்கோ போய் இதை விட நல்ல ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்க போகிறோம் என்று சொன்னா பரவாயில்லை. ஆனால் எதற்கு போகிறோம்? எங்க போனா நன்மை கிடைக்கும்? மனிதன் சுயநலமி, எங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன பிரதர் நீங்க சொல்றத பார்த்தா மக்களுடைய கஷ்டம்னு ஒன்று இருக்கு பாருங்க, மக்களுடைய பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு பாருங்க,
நெருக்கடி ஒன்று இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு தெரியல போல இருக்குது. எனக்கு நல்லா தெரியும். வாழ்க்கையில் சின்ன வயசிலிருந்தே நான் அதிகமாக பாதிக்கப்பட்டவன். வாலிப வயதுகளில் அதிகமான சோதனைகள் வழியாக கடந்து வந்தவன். இன்றைக்கும் எனக்கு வாழ்க்கை போராட்டங்கள் உண்டு, மன போராட்டங்கள் உண்டு. சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள், இக்கட்டுகள், இன்னல்கள், இவைகளை குறித்து எனக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை. இவற்றிலே வாடுகிறவர்களை குறித்த விஷயங்கள் எனக்கு தெரியாமலும் இல்லை. ஆனால் வேதம் வித்தியாசமாக இருக்கு. மனிதன் தன்னுடைய சரீரத்திற்குரியவைகளுக்காகவே தேவனை தேடி செல்லுகிற அனுபவத்தை ஆண்டவர் விரும்பவில்லை. இன்றைக்கு மனதுருக்கம் என்றால் உடனேயே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், உடனேயே ஒரு அதிசயம் நடக்க வேண்டும், இல்லை என்றால் பேசுகிறவருக்கும் மனதுருக்கம் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருகின வேலைகளிலெல்லாம் அற்புதங்களை மட்டுமே செய்து கொண்டிருக்கவில்லை. மனதுருகின வேலைகளிலே அவர் மக்களை அழைத்து வைத்து அவர்களுக்கு போதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 6:34 நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு கூட்ட மக்கள் அவரை தேடி வருகிறார்கள். அவருக்கும் அதிகமான அலுவல்கள், ஓய்வே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தேடி வருகிறார்கள். அப்பொழுது அவர் மனதுருகினார். மனதுருகுவதற்கு பின்னணி என்னவென்றால், இவர்கள் மெய்ப்பனற்ற ஆடுகளைப் போல் இருக்கிறார்களே, இவர்களை சரியான வழிநடத்துதலை கொண்டு செல்ல யாரும் இல்லையே, மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மனதுருகினார். மனதுருகி என்ன செய்தாராம்? அவர்களுக்கு அநேக காரியங்களை உபதேசிக்க ஆரம்பித்தார். அருமையான சகோதர சகோதரிகளை, கடவுள் என்றால், கிறிஸ்து என்றால், ஆன்மீகம் என்றால், கிறிஸ்தவம் என்றால் எப்பொழுதும் ஏதோ ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் முன்னோக்கி செல்வது அது ஆன்மீகம் என்று எண்ணிவிடக் கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்று கேட்க வேண்டும். அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது அவர்கள் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி போய்விட்டார்கள். அற்புதம் செய்த பொழுது ஆயிரக்கணக்காக திரண்டு வந்தார்கள். மறுபடியும் நம்முடைய செய்தியினுடைய சாராம்சத்திற்கு வருவோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். எதற்காக? ஒரு விசேஷ வல்லமை வெளிப்படுத்துவதற்காக. அந்த விசேஷ வல்லமை எதற்கு? ஒரு மனிதனுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை உருவாக்குவதற்காக, அவனுடைய குணங்களை மாற்றுவதற்காக, அவனுடைய சுபாவங்களை மாற்றுவதற்காக. அந்த விதமான ஒரு மாற்றத்தை ஒரு மனிதன் தானாக ஏற்படுத்தி கொள்ள முடியாது. எசேக்கியேல் 36:26 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவன் ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். நான் கல்லான அவருடைய இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன். உங்களுக்கு நான் ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன். அந்த புதிய இருதயத்தில் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். I will give you a new heart. In the new heart I will put my spirit. என்னுடைய ஆவியை வைப்பேன். இந்த விதமான வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு தம்மை ஒப்புக் கொடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார்? இன்றைக்கு பலரை கேட்கும் பொழுது சொல்லுகிற, இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார்? நோய்களை குணமாக்க வந்தார், பிசாசுகளை துரத்துவதற்கு வந்தார், அற்புதங்களை செய்வதற்கு வந்தார், அதிசயங்களை செய்வதற்கு வந்தார். இல்லை இல்லை இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53 வருகின்ற அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம் என்ற வார்த்தையை வாசித்துவிட்டு அநேகர் நினைக்கின்றார்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாகத்தான் நோய்கள் குணமாகிறது என்று. இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே ஏராளம் பேருடைய வியாதிகள் நீங்கிறது. இல்லையா? பைபிள் தானே சொல்லுது. சிலுவையில் அறையப்படாமலே அற்புதங்களை அவரால் செய்ய முடிந்தது. சிலுவையில் அறையப்படாமலே பிசாசுகளை துரத்த முடிந்தது. சிலுவையில் அறையப்படாமலே மக்கள் பக்தியிலே அவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த முடிந்தது. காட்டையும் கடலை அமர்த்த முடிந்தது. மரித்தோர் உயிரோடு எழுப்ப முடிந்தது. ஆனால் ஏன் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தார் என்றால், சிலுவையில் அறையப்படுவதின் மூலமாக வெளிப்படுகின்ற தேவ வல்லமையை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே உள்ளான மாற்றம் ஏற்படும். அவனுடைய கடினமான இருதயம் மாறும், அவனுடைய கல்லான இருதயம் மாறும், அவனுடைய பாவத்தினால் பழுதுபட்ட இருதயம் மாறும். அப்பொழுதுதான் அந்த இருதயத்திற்குள்ளே சமாதானம் வரும், அப்பொழுது அந்த இருதயத்துக்குள்ளே சந்தோஷம் வரும், அப்பொழுது அந்த இருதயத்துக்குள்ளே நல்ல குணங்கள் தோன்றும், அப்பொழுது அந்த இருதயத்துக்குள்ளே நிறைய ஒரு நிம்மதி வரும். அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்கள் தான் தேவனுடைய உறவை அனுபவிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் நித்திய வாழ்விலே பங்கு பெறுவார்கள். அல்லேலூயா. ஆக அந்த உள்ளான வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தேவனிடத்தில் 2 விதமான வல்லமைகள் இருக்கின்றது. ஒன்று எதையும் செய்கிற அற்புத வல்லமை, இன்னொன்று அவருடைய ஹோலி பவர், பரிசுத்த வல்லமை. அந்த பரிசுத்த வல்லமை என்பது இன்னொரு மனிதனை பரிசுத்தமாக மாற்றும். அவருடைய சர்வ வல்லமை என்பது அவர் எதை செய்ய விரும்புகிறார் அதை செய்யும். அவர் என்ன வேணும், ஒரு விதமாக நடக்க கடவுது,
இது உண்டாக கடவுது அப்படி சொன்னார்னா அப்படி சொன்னபடியே நடக்கும். இன்னொன்று அவருடைய பரிசுத்த வல்லமை. இந்த பரிசுத்த வல்லமை அவர் ஒரு மனிதனுடைய வாழ்விலை செயல்படுத்தி அந்த மனிதனுக்குள்ளே பரிசுத்தத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு மனிதனுடைய பக்கத்திலே ஒரு தடை இருந்தது. அதனுடைய பேர் தான் என்ன? பாவம். மனிதன் பரிசுத்தமாக வாழ முடியாதபடிக்கு தடை செய்தது பாவம். அந்த பாவத்தினுடைய விளைவாகத்தான் தேவன் மனிதனிடத்திலே வர முடியவில்லை. அவன் எத்தனையோ பூஜைகள் செய்தாலும், எத்தனையோ ஆராதனைகளை செய்தாலும், எத்தனையோ மந்திரங்களை படித்தாலும், எத்தனையோ விதங்களிலே கடவுளுக்கு ஆராதனை செலுத்தினாலும், துதித்தாலும், ஸ்தோத்தரித்தாலும், கடவுள் பக்தியை வெளிப்படுத்தினாலும் அவனுக்குள் கடவுளுடைய உண்மையான சந்தோஷமும் சமாதானம் வர முடிவதில்லை. காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ளே பாவம் இருக்கின்றது. இந்த பாவம் என்பது தேவனுடைய வரவை தடுக்கின்றது. தேவன் வர முடியாமல் தடை செய்கிறது. அந்த பாவத்தை அவனை விட்டு நீக்குவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. மத்தேயு 1-ஆம் அத்தியாயத்தினுடைய 21-ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தேவதூதன் வந்து சொல்லுகிறான், இவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். Give him the name Jesus because he is going to save his people from all their sins. அவருடைய பாவத்திலிருந்து அவர்களை நீக்கி ரட்சிக்கப் போகிறார். அருமையானவர்களே, நமக்குள் இருக்கின்ற பாவம், நமக்குள் இருக்கின்ற பாவம் செய்கின்ற அந்த இதயம், இது மாற்றப்படாத வரைக்கும் ஆண்டவரே வந்து நமக்கு எத்தனை அற்புதம் பண்ணாலும் சரி, எத்தனை அதிசயங்கள் பண்ணாலும் சரி, அதனால் நமக்கு உண்மையான நன்மை வராது. சிலுவையின் மூலமாக வெளிப்பட்ட பரிசுத்த வல்லமை நம்முடைய வாழ்விலே வர வேண்டும். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சர்வ வல்லமையை விசுவாசித்து ஆண்டவரை எதிர்பார்க்கிறோம். சரீரத்திற்கு வியாதி நீங்க வேண்டும், வாழ்க்கையில உயர்வுகள் வர வேண்டும், அற்புதமாக காரியங்கள் நிகழ வேண்டும் என்று தவறல்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அதன் மூலமாக ஒரு வல்லமையை நான் வெளிப்படுத்தினேனே. எதற்காக? மகனே மகளை நீ மாறுவதற்காக, உன்னுடைய இருதயம் மாறுவதற்காக, உன்னுடைய கடினமனம் மாறுவதற்காக, உன்னுடைய தகாத சுபாவங்கள் மாறுவதற்காக, உன்னுடைய வாழ்விலே நிம்மதியை கொண்டு வருவதற்காக, உன்னுடைய வாழ்விலே தேவ உறவை கொடுப்பதற்காக, உன்னை நித்தியமாக வாழ வைப்பதற்காக அந்த வல்லமையை நீ ஏன் தேடவில்லை? இந்த சிலுவையின் மூலமாக வெளிப்பட்ட தேவ வல்லமை தேடுகிற மக்கள் எத்தனை பேர்? ஆன்மீகம் என்று சொன்னால் சரீரத்தில் தான் நாம் அந்த அதிசயத்தை தேடுகிறோம், இருதயத்தில் தேடலையே. அதனால தான் இன்றைக்கு எத்தனையோ அற்புத கூட்டங்களிலே கலந்து கொண்ட பிறகும் கூட, எத்தனையோ அற்புதங்களை பெற்றதா சாட்சி சொன்ன பொழுதிலும் கூட அநேகர் சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்களே ஒழிய சாட்சிகளாக வாழவில்லை, மனம் மாறவில்லை. இன்னும் ஆண்டவர் இந்த நன்மை செய்தார், இந்த உதவி செய்தார் என்று சொல்லுகிறார்களே ஒழிய அவர் எதற்காக செய்தார், ஏன் செய்தார்? உன்னுடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். உனக்குள்ளாக ஒரு வல்லமையான நிகழ்வு நிகழ வேண்டும். அந்த நிகழ்வின் தேவை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர் அதை செய்தார். நீ அதை அறியவில்லை. ஆண்டவர் என்னை குணமாக்கினார் என்று சொல்லுகிறாய், எனக்கு வேலை வாங்கி தந்தார் என்று சொல்லுகிறாய், என்னுடைய தொழிலை உயர்வை தந்தார் என்று சொல்லுகிறாய். ஆனால் அவ்விதமாக உன்னுடைய வாழ்விலை நிகழ்த்தினவருக்கு நீ செய்கிற பதிலீடான காரியம் என்ன? ஏதோ கொஞ்சம் காணிக்கை கொடுத்தா போதுமா? ஏதோ ஒரு ஆலயத்தில் ஏதோ ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டா போதுமா? இல்லை ஊரா போய் இயேசுநாதர் என்ன குணமாக்கினார் சாட்சி சொன்னா போதுமா? நீ சாட்சியாக வாழ்கிறாயா? உன்னுடைய வாழ்விலே மற்றவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? உன்னுடைய குணாதிசயங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதா? உன்னுடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதா? அருமையான சகோதரிகளே, சரியாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து 2 விதமான வல்லமைகள் புறப்படுகிறது. இதில் எந்த வல்லமை இன்றைக்கு நீங்கள் தேடுகிறீர்கள்? இதில் எந்த வல்லமையை நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஒன்று உங்களுக்குள் மாற்றங்களை ஏற்படுத்துகிற வல்லமை, இன்னொன்று உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளியே மட்டும் மாற்றங்களை ஏற்படுத்துகிற வல்லமை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுக்கு வெளியே அற்புதங்கள் நிகழ்ந்தது, உள்ளே நிகழவில்லை. அதுபோல நமக்கும் வெளியே மட்டும் அற்புதம் நிகழ்ந்தால் வாழ்க்கையில் என்றைக்கும் என உண்மையான தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இன்றைக்கு நம்முடைய கஷ்டங்களுமே வருத்துகிறது, நம்முடைய வியாதிகளுமே வருத்துகிறது, நம்முடைய பொருளாதார நிலைமைகளுமே வருத்துகிறது, நம்முடைய குடும்ப பிரச்சனைகளுமே வருத்துகிறது, சாபங்களுமே வருத்துகிறது, பலவிதமான குழப்பங்களுமே வருத்துகிறது, இயலாமைகளுமே வருத்துகிறது. இந்த வருத்தங்களோடு ஆண்டவரிடத்திலே செல்லுகிறோம், தேவ ஊழியரிடத்திலே செல்லுகிறோம். எங்கு போனா எனக்கு இந்த பிரச்சனை நீங்கும், எங்கு போனா எனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று போகிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு எப்பொழுது ஏற்பட்டது? நேற்றைக்கு முன்தினமோ இல்லைன்னா சமீப காலமோ தான் ஏற்பட்டிருக்கும். உங்கள் குடும்ப வாழ்விலே எப்பொழுது பிரச்சனை ஏற்பட்டது? சமீப காலத்தில் தான். உங்கள் சரீரத்தில் எப்பொழுது வியாதி ஏற்பட்டது? சமீப காலத்தில் தான். உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே குழப்பங்கள் எப்பொழுது ஏற்பட்டது? சமீப காலத்தில் தான். உங்களுடைய வேலையில்லா திண்டாத பிரச்சனை, தொழில் தோல்வி பிரச்சனைகள் இவெல்லாம் எப்பொழுது ஏற்பட்டது? சமீப காலத்தில் தான்.
பிறரால் எதிர்ப்புகள் எப்பொழுது ஏற்பட்டது? விரோதிகளால் தொல்லை எப்பொழுது ஏற்பட்டது? சமீப காலத்தில் தான். இந்த சமீப காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக நீங்கள் எவ்வளோ வேதனையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறீர்கள். எந்த ஊழியத்தில் போனா, எந்த கூட்டத்தில் போனா, எந்த ஜெப கூடுகளில் போனா எனக்கு நல்லது நடக்கும் என்று நீங்கள் கேட்கிறீர்களே. ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், மகனே மகளே, அநேக ஆண்டுகளாக உன்னிடத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீ பிறந்ததிலிருந்து அந்த பிரச்சனை உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நீ பிறந்ததிலிருந்து ஒரு விதமான வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாய். அதுதான் பாவம் என்கிற வியாதி. அந்த பாவம் என்கிற வியாதி உனக்குள் இருக்கின்றபடினால் தான் உனக்குள் இத்தனை கோபம், உனக்குள் இத்தனை எரிச்சல், உனக்குள் இத்தனை பெருமை, உனக்குள் இத்தனை விட்டு கொடுக்காத மனநிலை, சகித்துக் கொள்ளாத மனநிலை, பெருமை, அகம்பாவம், ஆணவம், அக்கிரமம், மற்றவர்களை குறித்து அவதூறாக பேசுகிற நிலைமை, பிறர் செய்ததை மன்னிக்காத நிலைமை. இவைகளெல்லாம் எதனால் தெரியுமா? நீ பிறந்ததிலிருந்தே ஒரு பாவத்தில் இருக்கிறாய், பிறந்ததிலிருந்தே ஒரு பிரச்சனை இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையினுடைய பிற பிரச்சனைகள் மட்டுமே உன்னை வருத்துகிறதே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீ பிறந்ததிலிருந்து, தாவீது சொல்லுவார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அதனுடைய அர்த்தம் பாவம் செஞ்சு கர்ப்பம் தரித்தாள் அல்ல, பிறக்கும் பொழுதே பாவமும் சேர்ந்து பிறக்கிறது. மனிதன் பிறக்கும் பொழுதே பாவத்தோடு தான் வருகிறான். அவன் வளர 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 அந்த பாவத்தின் வல்லமை அவனிடத்தில் அதிகமாகிறது. அதனால் தான் அவனிடத்தில் துன்மார்க்கம் பெறுகிறது. அதனால் தான் அவனிடத்தில் பல்வேறு விதமாக தீய சுபாவங்கள் குணங்கள் உருவாகிறது. இதுதான் அவனுடைய வாழ்க்கையை அழிக்கிறது. இன்னைக்கு பல குடும்பங்களில் எது அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறது? பணம் இல்லாமையா, பொருள் இல்லாமையா, ஆஸ்தி இல்லாமையா, அந்தஸ்து இல்லாமையா, கல்வி இல்லாமையா, ஞானம் இல்லாமையா, அறிவு இல்லாமையா, குணங்கள் இல்லாமை. கணவனும் மனைவியும் நல்லாவே சம்பாதிக்கிறாங்க, வீட்டில் சமாதானம் இல்லை. கல்யாணம் பண்ண பொண்ணு நிறைய நகனட்டோடு தான் வந்தா, காதில் நிறைய போட்டிருந்தா, கழுத்தில் நிறைய போட்டிருந்தா, எல்லா வரலையும் மோதிரம் போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வந்தான். எல்லாம் நிறைய தான் வந்தது. ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக வாழ முடியலையே. இதற்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாம் இருக்கிறது, ஒரு நல்ல இருதயம் இல்லை. எல்லாம் இருக்கிறது, நல்ல குணங்கள் இல்லை. எல்லாம் இருக்கிறது, நல்ல சுபாவம் இல்லை. எல்லாம் இருக்கிற ஒரு நல்ல மைண்ட் செட் இல்லை. காரணம் என்ன? யூ ஆர் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் சின். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாய். உன்னுடைய வாழ்வில் ஏன் சமாதானம் இல்லை? உன்னுடைய வாழ்வில் ஏன் சந்தோஷம் இல்லை? உன்னுடைய வாழ்வில் ஏன் வாழ்நாள் முழுவதும் சோதனை? எப்பொழுது பார்த்தாலும் உன்னுடைய முகத்திலே துக்கம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த இளைப்பாறுதலுடைய வாழ்விலே ஏன் இல்லை? நீ ஆராதிக்கிறாய், பாடுகிறாய், துதிக்கிறாய், சோத்தரிக்கிறாய், காணிக்கை கொடுக்கிறாய், மிஷனரி ஸ்தாபனங்களை தாங்குகிறாய், ஊழியமும் செய்கிறாய். பட் யூ ஆர் நாட் என்ஜாயிங் தி பீஸ் ஆஃப் காட். காரணம் என்ன? ஸ்டில் யூ ஆர் அண்டர் த ஸ்லேவரி ஆஃப் சின். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார். இந்த பாவம் என்கிற பிரச்சனை உணராமல் வாழ்வதை குறித்து தான் ஆண்டவர் ரொம்ப பரிதாபப்படுகிறார். இதற்காகத்தானே சிலுவையிலே நான் வந்த இரத்தத்தை சிந்தினேன். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. இந்த வல்லமையை நம்முடைய வாழ்வில் தேடுகிறோமா? ஆண்டவரே, என் சுபாவம் மாறணும் ஐயா. இந்த கிறிஸ்தவ பத்திரிகைகள் எல்லாம் படித்து பாருங்கோ. பிரபலமான கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இது வெளிவருகிற பத்திரிகையெல்லாம் படித்து பாருங்கோ. எல்லாம் கழுத்து வலி நீங்கிச்சுது, முதுகு வலி நீங்கிச்சுது, தலைவலி நீங்கிச்சுது, கேன்சர் கட்டி கரைந்த. இதைத்தான் சொல்லுகிறோம். இதைத்தான் இயேசு செய்ததாக சொல்லுகிறோம். இவற்றையெல்லாம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டியது அவசியம் இல்லையே. இவை போன்ற காரியங்கள் மோசையினுடைய காலத்தில் நடந்தது. இயேசுநாதர் காலத்தில் நடந்த அற்புதங்களை விட அதிகமாக மோசையினுடைய காலத்திலே நடந்தது அல்லவா? 40 ஆண்டுகள் மன்னா பொழிந்தது இயேசுநாதர் காலத்தில் அல்ல, மோசையினுடைய காலம். செங்கடல் பிளந்தது இயேசுநாதர் காலத்தில் அல்ல, மோசையினுடைய காலத்தில். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே பல்வேறு மனிதர்கள் மூலமாக தேவன் மிகப்பெரிய செயல்களை செய்திருக்கிறார். அதற்கு பிறகு ஏன் சிலுவையில் அறையப்படுகின்றது? எல்லா காரியங்களையும் தேவன் ஒரு மனிதனை அனுப்பி செய்ய முடிந்தது. எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க வேண்டுமா? ஒரு ஆடு மேய்க்கிறவனாகிய மோசே கிடைத்தான். ஒரு கூட்டம் மக்களை ஆள வேண்டுமா? ஆடு மேய்க்கிறவனாகிய தாவீது கிடைத்தான். அந்நிய தேசத்துக்கு சென்று ஒரு இனத்தை பெருக வைப்பதற்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் பிறந்த யோசேப்பு கிடைத்தான். சாதாரணமான மனிதர்களை கொண்டு தேவன் தம்முடைய சர்வ வல்லமையின் மூலமாக மிகப்பெரிய காரியங்களை நிகழ்த்தினார். ஆனால் தேவனே இந்த பூமியிலே மனிதராக வந்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினாரே. எதற்காக? சிலுவையில் அறையப்படாமல் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இந்த இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில் என்று அறிந்திருக்கிறோமே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? எங்க போனா என் கஷ்டம் நீங்கும் என்று சொல்லுகிறோமே,
ஆண்டவர் எல்லா கஷ்டத்தை விட பெரிய கஷ்டமாக எதை சொல்லுகிறார்? மனிதனுடைய பாவம். எல்லா பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை மனிதனுடைய பாவம். நாம டாக்டர்கிட்ட போறவல்ல, டாக்டர் ரொம்ப தலைவேதனையா இருக்கு டாக்டர், ஏதாவது ஒரு தலைவேதனைக்கு மாத்திரை கொடுங்க, அப்படித்தான் நாம் எதிர்பார்ப்போம். டாக்டர் சொல்லுவார், உன் பிரச்சனை தலையில் இல்லை, வயிற்றுக்குள்ள இருக்குது, அங்கே ஒரு டியூமர், ஒரு கட்டி வளர்ந்துக்கிட்டே வருது, அதை சர்ஜரி பண்ணி எடுத்தா தான் உனக்கு தலைவேதனை நிற்கும் டாக்டர் சொல்கிறார். நம்ம பிரச்சனை நம்ம எங்கே பார்க்குறோம்? தலையில் பார்க்குறோம். டாக்டர் எங்கே பார்க்குறாரு? வயிற்றில் பார்க்குறாரு. அதனால தான் திருக்குறளில் எழுதுறவள கூட, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இப்போ நாம எல்லாம் தலைவேதனை வந்தால் ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு போவோம், கொடுப்பா ஒரு சாரிடன் கொடு, அவசரத்துக்கு ஒன்று. வயிற்று வலி வந்தால் வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை, முதுகு வலி வந்தால் முதுகு வலிக்கு ஒரு மாத்திரை. இந்த முதுகு வலி, வயிற்று வலி, கழுத்து வலி, காது வலி எல்லாம் எதனால் வருதுன்னு பார்க்கறதில்ல. அது எங்கேருந்து வருது? டாக்டர் சொன்னால் நமக்கு புரியறதில்ல. என்ன டாக்டர் இவர், நான் தலைவலின்னு போனால் அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வயிற்றில் பிரச்சனைங்கிறார். எனக்கு வயிறெல்லாம் சரியாக தான் இருக்குது, தலையில் தான் பிரச்சனை நாம சொல்கிறோம். மனிதன் தன்னுடைய வாழ்வினுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் தன்னை சுற்றியே பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றார், இல்லை, உன்னுடைய வாழ்விலே நான் இல்லை, என்னுடைய ஐக்கியம் உன்னோடு இல்லை, என்னுடைய உறவு உன்னோடு இல்லை, என்னுடைய வழிநடத்தல் உனக்கு இல்லை. நீ உன்னுடைய மனதின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். காரணம் என்னவென்றால் நீ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாய். நீ எத்தனை பாமாலை பாடினாலும் சரி, எத்தனை கீர்த்தனை பாடினாலும் சரி, அந்த பாவம் போகாது. எத்தனை தான் ஆலயங்களில் பாவ மன்னிப்பு ஜெபத்தை செஞ்சாலும், விசுவாச பிரமாணம் சொன்னாலும் இதெல்லாம் போகாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை எனக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை உணர்ந்து, எனக்குள் இருக்கிற பிரச்சனை எனக்கு சாதாரணமாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அது ஒரு பெரிய பிரச்சனை என்பதை உணர்ந்து மண்டியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகிற வேளையில தான் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை நீக்குவார். ஆகைய தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமை சரீர பிரகாரமான வல்லமை வருகிறது, இருதயம் தொடர்பான வல்லமை வருகிறது. இந்த இருதயம் தொடர்பான வல்லமை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருந்தால் அதுக்கு ஒரு தண்டனையும் உண்டு என்று வேதம் சொல்லுகின்றோம். எத்தனையோ பக்தர்கள் ஆண்டவருடைய அன்பை நினைத்து உருகி பாடல்களை பாடுகிறார்கள். எதற்காக? சரீரத்திலே உணர்ந்த ஒரு விடுதலை அல்ல, உள்ளத்திலே உணர்ந்த ஒரு விடுதலை.